ஹே கைஸ் வெல்கம் டு ஐஜி கேமிங். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைபே லைக்கையும் போட்டுக்கோங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே நிறையா இருக்குது, மட்டும் இல்லை நிறைய ட்ராகன் மூலம் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் ஆர்க் சர்வைவலை நிறுத்திட்டேங்கிறதுனால ஒரு சில பேருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். மன்னிச்சிக்கோங்க நண்பர்களே, என் மொபைல் தாங்க மாட்டேங்குது. அதனால தான் மைன்கிராஃப்ட் ஏற்றிட்டேன். மைன்கிராஃப்ட் ஒன்றும் அவ்வளோ ஸ்டக் ஆகுது, அதனால தான். ஓகேவா, இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு போகாத நல்லது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு ட்ராகன் நினைக்கிறேன், வைவிங் நினைக்கிறேன் அது பேர், அது இருக்கும். அது நம்மளை பிறகு துப்பியை போட்டு தள்ளிடும். மாடு பயிலே மண்டையா வாடா வந்து சிக்கு, இவனை வேற போட்டு தள்ளணும் நண்பர்களே. இன்னும் நமக்கு நிறைய லூட்லாம் தேவைப்படுது. ஏன்னா இந்த இடத்துல சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நண்பர்களே. ஏன்னா சாதாரணமாகவே இங்கே கரடிலாம் சுற்றிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்து போகலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஒரு அடியிலே பாதிக்கிட்ட குறைச்சிருவான் நம்மளுடைய ஹெச்பியை. அதனால் அவனைங்க பார்த்துக்கிட்டு இருக்கணும். இந்தா சொன்னேன்னா அந்த கரடி இந்த இருக்கானா, நம்ம வில்லேஜர் மண்டையனை போட்டு அடிச்சிட்றான். டேய், இவன் மேலே மட்டும் கை வைக்கவே முடியலை நண்பர்களே. ஒரு பக்குன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. ஆனால் ஈஸிக்கல் ஐயோ டேய் அவனை முடிச்சு விட்டு என்னையும் முடிச்சு விட்டான். நானே கொஞ்சம் தாண்டா விட்டு வச்சுருக்கேன், அதை வச்சு தாண்டா ஏதாவது ஒப்பேத்தலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே நீ வேற ஏன்டா அப்படி பண்ணுறேன். இந்த ஒய்விங் பக்கத்தில் வேறு போக முடியாது நண்பர்களே. போனோம்னா அவனும் நம்மளை துப்பியை காலி பண்ணிடுவான். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வழியாக ஓரளவுக்கு தள்ளி வந்துட்டேன் நண்பர்களே. அந்த வில்லேஜை விட்டே தள்ளி வந்துட்டேன். ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அந்த வில்லேஜ் பக்கத்தில் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் நம்ம செத்துருவோம்னு எனக்கே தெரியும். மட்டும் இல்லை, அந்த வில்லேஜில் உள்ள ஒரு வில்லேஜரும் தப்பிக்க மாட்டாங்கன்னு தெரியும். அதனால தான் இங்கே வந்துட்டேன். இங்கே இனி பார்த்துட்டிங்கன்னா ஒரு வீடு முதல்ல சின்ன ஷெட்டு மாதிரி கட்டி விடுவோம் நண்பர்களே. இல்லைனா இந்த இடத்துல சர்வே பண்ண முடியாது. நம்ம போட்டு போலன்னு பொழந்துடுவானுங்க. தேவையான அளவு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா நிறைய கேரட்லாம் இருக்குது. இந்த கேரட் சீட்ஸ் போட்டு நம்ம வளர வைக்கணும்லாம் தேவையில்ல. இந்த மாதிரி அது புஷஸ்லேயே வளர்ந்துருக்கும். ஏன்னா நிறைய மோடு ஆட் பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். அதனால் நம்ம பொறுமையாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே இருந்தாலும் நம்மளை பொழந்து கட்டிடுவானுங்க. அதையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். சுற்றி பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க, உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. வைவிங் நிறைய இந்த மாதிரி இந்த இடத்துல ட்ராகனு, அதனால தான். ஓகேவா, இப்போதைக்கு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கேரட் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி எல்லாமே கிடச்சா நமக்கு சூப்பர். இன்னும் நம்ம கொஞ்சாண்டி வுட் எல்லாத்தையும் எடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் என்னெல்லாம் இருக்குன்னு. ஃபார்மிங் மோடை ஆட் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. அதனாலே பார்த்துட்டிங்கன்னா ஃபார்மிங்க்கு தேவையான எல்லாமே கொஞ்சம் டெவலப்பேஷனாக இருக்கும் நினைக்கிறேன். பார்ப்போம். அதுக்கடுத்து இது பார்த்துட்டிங்கன்னா வைவிங்கை நம்ம டேம்லாம் பண்ணலாம். அதுக்கு அதோடைய எக்கு தேவை. அதுக்கு முதல்ல அதை டிஃபீட் பண்ணணும். அதுக்கு டிஃபீட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் நண்பர்களே. ஏன்னா இவனுங்க கிட்டலாம் வெளியே போனாலே, வீட்டை விட்டு வெளியே போனாலே ஆனவனான கரடி பாய்ஸ் அடித்து போட்டுருதானுங்க. நான் அந்த கொடுமையை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எத்தனை கரடி சுற்றுறானு. நம்மளை சுற்றி கரடி தான் இருப்பான், நம்ம அதையும் பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா திரும்பவும் நம்ம வில்லேஜ் பக்கத்தில் வந்தாச்சு. இந்த வாட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வில்லேஜில் குள்ளே போய்ட்டு ஒரு வேலை இருக்குது, அதையும் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வில்லேஜில் ஏதாவது லூட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்படியே போவோம். இந்த வீட்டிலலாம் இந்த பிளாக் ஸ்மித் வீடு 2 இடம் இருக்குது. 2 வீட்டில் ஏதாவது நல்ல லூட்டு கிடச்சிதுன்னா சூப்பர். இல்லைன்னா வீட்டை பார்த்து கிளம்ப வேண்டியதான், என்ன செய்ய முடியும். ஓகேவா, ரைட்டு. இப்போதைக்கு சாப்பிட்டாச்சு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ நம்ம பிளாக் ஸ்மித் வீட்டுக்குள்ளே என்ன வச்சுருக்கான்னு பார்ப்போம். ஓகேவா, ஜஸ்ட்டு இருக்குது செம. ஏதாவது உருப்படியாக தாங்கடா. இல்லை, கொஞ்சம் அயன் தான் தந்திருக்கான், பரவாயில்ல. அயன் இருந்தால் நல்லா தான் நண்பர்களே. நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃப்டியாக இருக்கலாம் அயன் இருக்கிறதுனாலயே. ரைட்டு, அந்த இதில் என்ன இருக்குதுன்னு தெரியலை. இது இன்னொரு குறிப்பு, இந்த சீடு நானாக ஒரு இது யூடியூப்பில் தான் தேடி எடுத்தேன். நல்ல ஒரு சீடாக இருந்துச்சு. ஏன்னா இந்த நான் போட்டிருக்க மாடலாம் வச்சுட்டு நீங்கள் சும்மா சர்வே பண்ணிட முடியாது, ஒரு வீடு கட்டணும். அதனால தான் சும்மா தான் இந்த வில்லேஜ் இருந்ததுனால நம்ம ஒன்றும் பெருசாக சாதிக்க போகிறதில்ல. எல்லாம் பக்கத்துலேயே இருக்கும், அவ்வளோதான் விஷயம். ஓகே ரைட் நண்பர்களே, தேவையானதான் எடுத்தாச்சு. இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மகிட்ட தேவையான அளவுக்கு இருக்குது. நீ வீட்டுக்கு போயிட்டு தேவையானதெல்லாம் போட்டுருவோம். இப்போதைக்கு இங்கே செஸ்ட்டு பிளேட்டையும் ஹெல்மெட்டையும் போட்டாச்சு. கத்தி வேறு ஒன்று இருக்குது நண்பர்களே. இந்த கத்தியில் இங்கே யூஸ் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். நைட்டு ஜாம்பிக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஏன்னா மிச்சப்படி எல்லாமே இங்கே ரொம்ப பவர்ஃபுல்லான கிரியேச்சர்ஸ் தான் இருக்கும். கிட்டத்தட்ட கரடிக்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா உயிர் நிறையா இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். ஒரு அயன் கோலம் அளவுக்கு இருக்கும் ஒரு கரடிக்கே. அவனை அடிக்கிறதே பெரிய விஷயம். இந்த மாதிரி என் வீட்டை சுற்றி ஒரு 4-5 கரடி சுற்றிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணேன்னே தெரியலை. ஆனால் அது வீட்டு பக்கத்துலேயே ஸ்பான் ஆகுது நண்பர்களே. அதான் ப்ராப்ளமாக இருக்குது எனக்கு. இந்த இடத்த விட்டு போயிட்டேன். ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இந்த இடத்த சுற்றியுமே வைவிங் கூடுகள் நிறையா இருக்குது. பிறகு அவனுங்களை கிளப்பி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவனுங்க இதோட டேஞ்சரு. அவனுங்க கிட்ட மண்டையை கொடுக்க முடியாது நண்பர்களே. ஏன்னா அவனுங்க துப்பியே நம்மளை முடிச்சு விட்ருந்தானுங்களா பார்த்துக்கோங்க. பாருங்கள் எப்படி ஸ்லோவாக இருக்குன்னு. லைட்டாக வீடியோ எடுக்கிறதுனால லைட்டாக ஸ்டக் ஆகுது, மிச்சப்படி எனக்கு ஸ்டக்கு இல்லை.
ஓகேவா? இல்ல லைட்டா ஸ்ட்ரக்கா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில ஸ்ட்ரக்கு இருக்க மாரி தான் எனக்கு தெரியுது. இல்லாத மாரி தான். ஆனா ஒரு சில இடத்துல லைட்டா ஸ்ட்ரக் ஆகுது. அந்த பாருங்க கரடி பையன் நடந்துகிட்டு இருக்கான். அவன்கிட்ட சிக்கினோம்னா திரும்பவும் நம்மள முடிச்சு விட்டுருவான். அதனால நம்ம டக்குன்னு வேலைய முடிச்சுட்டு கிளம்புவோம் இந்த இடத்த விட்டு. ஏன்னா அடுத்தடுத்த இடத்துக்கு லூட் அடிக்க போகணும் நண்பர்களே. ஏன்னா இந்த இதில வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்டாக லூட் தான் அடிக்க வேண்டியதா இருக்குது இந்த வீடியோல. மிச்சப்படி நான் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. ஏன்னா ஒன்றுமே செய்ய முடியல நண்பர்களே. விடமாட்டேங்கிறானுங்க. எங்கே போனாலும் இந்த கரடி பாய்ஸ் தொல்லை தாங்க முடியல. அடுத்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா கேவுக்குள்ளே போகணும் நண்பர்களே முக்கியமாக. இல்லைன்னா நமக்கு தேவையான அயன்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும். ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு ஒன்றும் வழி இல்லை. அந்த கரடியை முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். இல்லைன்னா நம்ம வீட்டை பார்த்து போவோம். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு தேவையான ஒன்று இருக்குது. ஒரு புக்கு நண்பர்களே. அந்த புக்கை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை அந்த போய் எடுத்தால் தான் முடியும். கரடி பாய் இங்கே இருக்கிறியாடா நம்பி? ஏய், ஆளை காணும் போயிட்டான்னு நினைக்கிறேன் நண்பர்களே. உள்ளே போய் டக்குன்னு நம்ம புக்கை எடுத்துகிட்டு அந்த புக்கில் என்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது, போய் முடிச்சுட்டு வந்துடுவோம். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தன் கூடு இருக்குது பார்த்தீங்களா? அவனுடைய கூடு ஐயோ இங்கே தான் இருக்கான் நண்பர்களே. டே 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 இவன் வேற நண்பர்களே, நேரம் பார்த்து போட மாட்டேங்கிறான், இங்கேயும் குதிக்க மாட்டேங்கிறான். ரொம்ப நாள் கழித்து வந்தோடனே செட்டிங்ஸ் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பழகணும் நண்பர்களே. ஒரு 2 நாள் கிட்ட. டே எங்கடா இருக்கா தம்பி? ஆளை காணும் நண்பர்களே. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இவ்வளோ தூரம் வந்து போட்டா எங்கடா பண்ண மாட்டியா? ரைட்டு, இப்போதைக்கு வீட்டை மூடிட்டு பேசாமல் படுத்து தூங்குவோம். ஏன்னா இதுக்கு மேலே அவனுங்க கிட்ட அடி வாங்க முடியாது. ஏன்னா நைட்டு இவனோட பயங்கரமான ஆட்கள் ஸ்பான் ஆவானுங்க. ரைட் நண்பர்களே, அடுத்த நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக என்ன வேலை பண்ண போகிறோம்னா இந்த வைவிங்கோடைய கூட்டில் போய் அவனை எழுப்பி விட்டு வர போகிறோம் நண்பர்களே. ஏன்னா அவன் எப்படி இருப்பான்னு அவங்கள காமிக்கணும்ல. அதனால தான் நான் எழுப்பிட்டான் பாய். எழுப்பிட்டான் பார்த்தீங்களா? இவனை வந்து கொஞ்சம் தள்ளி போக வைக்கணும். இவன் கூட்டில் இருந்து தள்ளி போக வச்சுட்டு அவன் கூட்டில் கொஞ்சம் லூட் இருக்கும் நண்பர்களே, அவன் வீட்டு கூட்டில். அதனால் அந்த லூட்டே அடிக்கிறான். அங்கே கொஞ்சம் ரேரான ஐட்டம்ஸ்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் கிட்டே போக முடியாது. போனோம்னா சட்டுன்னு 2 அடி தான் அடிப்பான், நம்மளோடைய சோழி முடிஞ்சிடும். அதனால் நம்ம தள்ளி இருந்து பார்ப்போம். இந்த வாரம் பாருங்கள், ஃபாஸ்ட்டாக தான் நண்பர்களை வருவான். இப்போ வேணால் பார்க்கறதுக்கு ஸ்லோவாக தெரியும். திடீர்னு அவனுக்கு ஃபாஸ்ட் எடுப்பான் பாருங்கள், பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்துடுவான். அது வேறு அவன் டேஞ்சரஸ் பாய். ஓகே, இந்த சொன்னேன்னா நம்ம டக்குன்னு இங்கேருந்து ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறதுக்குள்ள இங்கே வந்துட்டானா இந்த போகிறான் பாருங்க. இந்த வாசலில் போவான் தெரியும். எவ்வளோ பெருசாக இருக்கான். இவங்ககிட்ட போய் நம்ம மாட்டினோம்னா நம்மளுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்கள் என்ன ஆகும்னு. ஓகே, இப்போதைக்கு அவன் தூரம் போயிட்டான். நம்மளும் பேசாமல் மூவ் பண்ணிடுவோம் தூரம். ஏன்னா இந்த இடத்துல நின்று அவன் செருப்படி வாங்க வேண்டாம். ஓகே, டேய் தம்பி இங்கே பாரா, எவ்வளோ பெரிய ஆள், உன்னோட நான் ஹைட்டாக இருக்கேன் பத்தியா? ரைட் நண்பர்களே, இவன் தான் இவங்க பார்த்துக்காங்க எவ்வளோ பெருசாக இருக்கான்னு. அடப்பாவி என்றா அங்கே பாருங்க நண்பர்களே, ஒரே அடியில் ஐயோ ஏதோ துப்பிட்டான் நண்பர்களே. அவ்வளோதான், முடிச்சு விட்டாடா நம்மளை. ஸ்டக் ஆகும்போதே தெரியலையா என் கதை முடிய போகுது தெரியும்டா. வைவன் வைவனா வைவிங் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வைவன் போல் பேர். ரைட்டு, நம்மளை முடிச்சு விட்டான். இனி நம்ம அங்கே போகணும். கரடி பாய்ஸ் வேறு அங்கே சுற்றிட்டு இருக்கானுங்க. ஏன்டா சுற்றி ஆபத்தாக தான் நண்பர்களே இருக்குது. இந்த வைவன்கிட்ட இருந்து வேறு தப்பிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம லூட் எடுத்துகிட்டு இடத்த காலி பண்ணுவோம். நம்ம ஒரு இடத்துல போய் வீடு கட்டி அந்த இடத்துல நிம்மதியாக இருக்க வேண்டியதான், வேறு வழியே கிடையாது. வீடு வந்து எப்படி கட்டானே எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை நண்பர்களே. ஓகேவா? அது உங்களுக்கு தெரிஞ்சுனா அப்படி கமெண்டில் போட்டு விட்டு போயிருக்கேன். ரைட்டு, இப்போதைக்கு இவன்ட்டு வந்து தப்பிச்சாச்சு. அவன் வேறு அங்கே தள்ளி போயிட்டான். இப்போ நம்ம பேசாமல் இடத்த காலி பண்ணுவோம். இந்த மாதிரி அங்கேயும் ஒரு வைவன் இருக்கான். அவனை எழுப்பி விட்டோம்னாலும் ப்ராப்ளம் தான். ஒரு வைவனையாவது கொல்லணும் நண்பர்களே முதல்ல. ரைட்டு, விட்டு எடுத்தாச்சு. ரைட்டு எடுத்தாச்சு. ஒரு வைவனையாவது கொல்லணும். அதுக்கு முதல்ல நம்ம வந்து எஸ் ஆகணும். இந்த இடத்த விட்டு எஸ் ஆகிட்டு அப்கிரேட் ஆகிட்டு வருவோம். ஓகேவா? இந்த வில்லேஜுக்கு வரவேண்டா, திரும்பவும் வரும்போது பயங்கர பவராக இருப்பேன். அதுக்கு முன்னாடி இந்த லூட் அடிச்சுட்டு போயிடுவோம் நண்பர்களே. லைட்டாக ஸ்டக் ஆகிடுச்சு. ரைட்டு, இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா லூட் அடிச்சுட்டு போயிடுவோம். பார்த்துட்டிங்களா? ஃபயர் வைவன் இந்த இடத்துல ஸ்பானாக இருக்கான். இவன் வந்து ஃபயர் வைவன் நினைக்கிறேன். ஆமாம், இன்னும் இதிலே லேண்ட் வைவன் இருக்கான். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு வைவன், அவன் என்ன வைவன் மறந்துடுச்சு. வெதர் வைவன் நினைக்கிறேன். அதுக்கடுத்து எண்டு வைவன்னு 4 வைவன்ஸ் இருக்கிறாங்க. 4 டைப்ஸ் ஆஃப் வைவனு. அவனுங்கிட்டலாம் வந்து சர்வே வாங்கணும் இந்த ஏரியாவில். ரைட்டு, இப்போதைக்கு கோல்டன் ஆப்பிள் கிடச்சிருக்கு. செம. இடத்துல ஒரு புக்கு கிடச்சிருக்கு. அந்த இன்னொரு என்சான்மெண்ட் புக் மாதிரி இருக்க நம்மகிட்ட ஆல்ரெடி இருந்தது. அந்த புக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேறு ஒரு குறிப்புகள்லாம் இருக்கும். அதையும் நம்ம பார்த்துக்கணும். ரைட்டு, இந்த இடத்துல ஒன்றும் அவ்வளோவா பெஸ்ட்டாக கிடைக்கல. ஆனால் ஒரு புக்கு கிடச்சிருக்கு. சூப்பரு. ரைட்டு, தேவையான எல்லாத்தையும் தூக்கி போடு. எலும்பு நிறையா கிடைக்கும் நண்பர்களே. இந்த இது போனு இது எதுக்குடா கொடுக்குறீங்க? எதுக்குன்னே தெரியாது. அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா வைவிங்கோடைய எலும்பு கூடலாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கணும். எங்கேயாவது இருக்கும், எங்கேயாவது இடத்துல சும்மா போட்டு வச்சுருப்பானுங்க. அதையும் தேடி கண்டுபிடிச்சோம்னா நமக்கு நல்லது தான். இந்த வைவிங்கை டிஃபீட் பண்ணுறது தான் எப்படின்னு தெரியலை. ஈஸியான வே இருக்குமா என்னென்னு.
ஆனால் கன்ஃபார்ம் இருக்கும். அதையும் நம்ம கண்டுபிடிப்போம் ஓகேவா. அதுக்கு முதல்ல நம்ம வந்து ஆர்மர்லாம் அப்கிரேட் ஆகணும் டைமண்டுக்கெலாம். ஒன்றும் பரவாயில்ல, நம்ம எப்படியாவது ஆர்மருக்கு அப்கிரேட் ஆகும். மட்டும் இல்லை, இந்த வைவிங்கை டிஃபீட் பண்ணதுனால நமக்கு பவர்ஃபுல்லான ஆர்மர்ஸும் க்ரியேட் பண்ண முடியும் ஓகேவா. அதுக்கடுத்து இங்கே நிறையா விலங்குகள்லாம் இருக்கும், அதுக்கிட்ட வந்து நம்ம பயங்கரமாக பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்கடுத்து இந்த புக்கு எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் வச்சு நிறைய செய்ய வேண்டியது இருக்கும். எலக்ட்ரா நிறைய யூஸ்ஃபுல்லானதெல்லாம் இருக்கும் இதில். ஃபரங்க்கு எல்லாமே ஆட்டோ இது அப்படி நிறையா இருக்கும். அதெல்லாம் நம்ம சூப்பராக செய்யலாம், பில்டு பண்ணலாம், அதெல்லாம் செய்வோம் ஓகேவா. இப்போதைக்கு முடியலைனாலும் பிற்காலத்தில் செய்யலாம். ஏன்னா இப்போதைக்கு அதுக்குரிய லூட்ஸ்லாம் நம்மகிட்ட இல்லை. அயன் நிறையா தேவைப்படும் நண்பர்களே. நம்ம அப்படின்னா ஒரு அயன் கோலம் ஃபார்ம் கட்ட வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோலேயே நான் அதெல்லாம் செஞ்சுருவேன் ஈஸியாக. ஏன்னா அயன் கோலம் ஃபார்ம் ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஆனால் அதுக்கு நம்ம எல்லா லூட்டையும் கலெக்ட் பண்ணணும். லூட்டு கலெக்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இருந்தாலும் ப்ராப்ளம் தான். எல்லாமே கரடி பாய்ஸ் இருக்கிறதுனாலே எல்லாம் ப்ராப்ளம் தான் நண்பர்களே. இந்த கரடி பாய்ஸ் மட்டும் ஸ்பான் ஆகலான்னு வச்சுக்கோங்களேன், நிம்மதியாக இருக்கும். இந்த இடத்துல ஆனியன் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. அந்த பிங்க் கலர், இந்த வயலட் கலரில் உள்ள பூவெல்லாம் ஆனியன்ஸ் ஓகேவா, அதையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வெள்ளை கலரில் உள்ள ஃபுல்லாக கேரட்ஸு, அதுவும் இந்த சும்மா ரேண்டமாக தான் ஸ்பான் ஆகும் இந்த இடத்துல. அதுக்கடுத்து நிறையா இது இருக்குது, டிஷ்ஷஸ்லாம் சூப்பர் சூப்பர் டிஷ்ஷஸ்லாம் இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதெல்லாம் எதுக்குன்னு தெரியாது. அதுக்கடுத்து இவங்க தான் ட்ரீ கார்டியன்ஸ். இவங்க நம்மளை ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, ஆம்லெட்ஸ் தான். ஆனால் நம்ம எதுக்கும் செக் பண்ணிக்கணும் ஓகேவா. ஏன்னா ட்ரீ கார்டியன்ஸ்னால ட்ரீயை உடச்சா நம்மளை எதுவும் கோவப்படுவாங்க, இல்லைன்னு ஒன்றும் செய்யலை. ட்ரீ கேபிட்டேட்டோட போட்டிருக்கிறதுனால சட்டுன்னு ஒரு இதை உடைச்சாலே போதும், எல்லாமே உடஞ்சிரும். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தீப்பெட்டி மாதிரி ஒரு வீடு கட்டி வச்சுருக்கேன், காமிக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு என்னால் அதான் முடியும். இந்த இலையை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபரங்கில் போட்டு எரித்தோம்னா நல்ல ஒரு ஃபியூலாக இருக்குது நண்பர்களே. இந்த வாட்டி உருப்படியாக செஞ்சுருக்கானுங்க இந்த ஒரு வேலையை தான். நல்லா ஃபியூல்லாம் வச்சுருக்கானுங்க. அதுக்கடுத்து பெர்சன்ஸ் சேஞ்சிங்க, ஃபஸ்ட்டு பெர்சன், செகண்ட் பெர்சன், தேர்ட் பெர்சன் சேஞ்சிங், வியூ சேஞ்சிங்கை சூப்பராக வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். ரைட்டு, இப்போதைக்கு ஏதோ உருப்படியாக செஞ்சுருக்கானுங்க. எஃப்எஃப் மாதிரி இல்லாமல் நம்ம கேட்குற மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டுருக்கானுங்க. சந்தோஷம் அது வரைக்கும். ரைட்டு, இன்னும் கொஞ்சம் வுட்டை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போவோம் நண்பர்களே. ஏன்னா இந்த இடத்துல இருந்தால் ரொம்ப டேஞ்சரு. அதுக்கடுத்து ஏதோ ஒன்று ஜொலிக்கு பார்த்தீங்களா, தண்ணி பக்கத்தில் தான் வளரும் போல், சுகர் கேன் மாதிரி. என்னென்னு தெரியலை, இதையும் நம்ம வீட்டில் கொண்டு போய் வைப்போம் ஓகேவா. தேவைப்படும் போது எடுத்து நம்ம வைப்போம். ஆனால் நம்மளுடைய வீடு வந்து கொஞ்சம் ஹைட் நண்பர்களே, அந்த எண்டில் வச்சுருக்கேன். அதனால் தண்ணி பக்கத்தில் வந்து கட்ட முடியாது. ஏன்னா அந்த கரடி பாய்ஸ் தொல்லை தாங்க முடியாமல் அந்த எண்டில் வச்சுருக்கேன், இல்லைனா இங்கேயே கட்டலாம். ஏன்னா அந்த கரடி பாய்ஸ் எப்போவாது வரானுங்க, சட்டுன்னு ஒரு அடி அடித்தாங்கன்னா பாதி லைஃப் காலி. அதனால் அவனுங்கக்கிட்ட ரொம்ப டேஞ்சர் தான் அவனுங்க பாய்ஸ். அவனுங்கக்கிட்டேருந்து நம்ம மெதுவாக தான் சர்வே ஆகணும். ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு இலையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போவோம். அதுக்கடுத்து உள்ள விஷயங்களெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நானும் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த கரடி பாய்ஸ் தான் கூட்டமாக நம்மளை எப்போவாது துரத்துறானுங்க. அவனுங்கக்கிட்ட வந்து சேஃப்டியாக சுற்றணும். இந்த இடத்துல தான் வீடு கட்ட போகிறோம் நண்பர்களே. ஒரு தீப்பெட்டி மாதிரி ஒரு வீடை கட்டுவோம். ஏன்னா அதுக்கு மேலே வேறு வழி இல்லை. இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்க லூட்டை வச்சு அதான் செய்யணும். உள்ள செஸ்ட்டில் எல்லாத்தையும் நம்மகிட்ட நிறையா தேவையில்லாத லூட்லாம் இருக்குது, அதெல்லாம் தூக்கி போட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் நண்பர்களே. செஸ்ட் பிளேட்லாம் கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வேர்ல்டு வந்து கொஞ்சம் பெருசாக டெவலப் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன் ஓகேவா. அதுக்கு வந்து இந்த வீடியோவுக்கு ஒரு 10 லைக்காவது கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொடுங்க, பிடிக்கலன்னு விடுங்க, அவ்வளோதான் ஓகேவா. எமரால்ட்டை எடுத்து முடி தூக்கி போடு. நமக்கு தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டேன் நண்பர்களே. இப்போ வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். வீடு ஓரளவுக்கு டீசெண்டாக தான் கட்ட போகிறேன் இப்போதைக்கு. அதுக்கு அடுத்து பாருங்கள், முதல்ல வந்து இந்த பேஸ்மெண்ட் வந்து கணக்கில் வச்சுக்காதீங்க. இது ஒரு வீடு கணக்கில், இதுக்கு மேலே கட்ட போகிறது தான் வீடு. இது வந்து சும்மா ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி தான். ஏன்னா இவனுங்க தொல்லை தாங்க முடியலை. இவனுங்க எங்கேருந்தாவது வந்து நம்மளை போட்டு போலன்னு பொழந்துட்டு போயிடுறானுங்க. அதனாலேயே இது வந்து கொஞ்சம் பேஸ்மெண்ட் மாதிரி தான் கட்ட போகிறேன். கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே வீடு கட்டிட்டு இந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருந்தேன். அந்த வைவிங்கை போய் களைச்சி விட்டு வந்தேன். இந்த இடத்துல ஒரு லேண்ட் வைவிங் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் லேண்ட் வைவிங்னா நீங்கள் அதை கூட பார்த்துருக்க மாட்டீங்க. பார்க்குறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு விதமாக இருக்கும், எப்படின்னா டெசர்ட் பயமில் உள்ள மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இருக்குது பார்த்தீங்களா, அதான் அந்த வைவிங் எரிச்சிட்டானா பாய், அவனை தான் போய் களைச்சி விட்டு வந்தேன். நம்ம ஒரு நல்ல வேலை செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா. நமக்கு ஏதாவது பண்ணால் நம்மளே 7 தேடிக்கிடுவோம். ஓகே, இப்போதைக்கு அவனை களைச்சி விட்டாச்சு. இனி அவன் கொஞ்சம் நேரத்தில் எங்கேயாவது தள்ளி போயிருப்பான். அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அவனோட இடத்துலையும் போய் லூட் அடிச்சிடுவோம். அவன் ஏதாவது இந்த வைவிங் கூட்டிலலாம் நல்லா லூட்டு கிடைக்கும் நண்பர்களே. அதனாலேயே அவனுங்க இடத்துலலாம் போய் லூட் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். இப்படி தான் எனக்கு பில்டிங் வேலை கொஞ்சம் போர் அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ கட்டுறதுக்கே போர் அடிச்சுட்டு இன்னும் என்னெல்லாம் பண்ணணுமோ. ரைட் நண்பர்களே, இந்த கரடி பாய்ஸ் சொல்ல வேறு அடிக்கடி வந்துடுறானுங்க எங்கே இருந்தாவது.
அவனுங்கள அடிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ரொம்ப நேரம் ஆகுது அவனுங்கள அடிக்கிறதுக்கு. அவனுங்கள அடித்து மெதுவாக வீடை கட்டிட்டேன். ஓரளவுக்கு டீசெண்டான வீடு தான். ஒரு ஒரு பெரிய வீடெலாம் கிடையாது, ரொம்ப சின்னதாக தான் கட்டியிருக்கேன். அதுக்கடுத்து கொஞ்சம் பெருசாக வந்து கட்டலான்னு இருக்கிறேன். டே 3 ஆயிடுச்சு நண்பர்களே. ஓடிக்கிட்டே இருக்குது, பயங்கரமாக டே ஃபாஸ்ட்டாக ஓடுது. ஏன்டா டேய், என்னடா இப்படி ஓடுது? நாட்கள் ஓடுது. நம்ம தான் ஒன்றுமே செஞ்சு கிழிச்ச மாதிரி இல்லை. இன்னும் நம்ம மைனிங்லாம் போகணும். கேவில் தான் நண்பர்களே மைனிங் போகணும் எப்போவுமே. நமக்கு அதான் என்னை பொறுத்த வரைக்கும் கேவ் மைனிங் பெஸ்ட்டு. டைமண்ட் எடுக்கிறதுக்கு ஸ்ட்ரிப் மைனிங் தான் பெஸ்ட்டு. நமக்கு அயன் முதல்ல நிறையா தேவைப்படுது. ஒரு 5 ஸ்டாக் ஆஃப் அயன் இருந்தாலே போதும், நமக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னா இவனுங்கிட்டேருந்து கொஞ்சமாக சர்வைவ் ஆகிறதுக்கு அயன் மட்டும்தான் முக்கியம். அதுக்கடுத்து டைமண்ட் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு டீசெண்டாக சர்வைவ் ஆகிடலாம். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஒன்று கிடச்சிது. இது வந்து ஏதோ வைவிங்கோடைய இதுன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. எலும்புக்கூடு குட்டி வைவிங் மாதிரியே இருக்குது அதை பார்க்குறதுக்கு. ஓகே ரைட்டு. இப்போதைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு தேவையான எல்லாமே கிடச்சிருச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இது கிடைக்கும். அந்த இதை வச்சு நம்மளால் ஒரு சின்ன ஒரு ஸ்வாட் மாதிரி செய்ய முடியும். அதை வச்சு நம்மளால் அதுக்கு ஒரு எஃபெக்ட்லாம் உண்டு. நம்மளுடைய இந்த வைவிங்கோடைய இந்த ஒரு பாய்சன் வைவிங்லாம் உண்டு. அதுக்கு வந்து பாய்சன் எஃபெக்ட் கொடுக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுங்க பார்த்தீங்களா எவ்வளோ ஆர்மர்ஸ்லாம் இருக்குன்னு. இதுக்கெலாம் நம்ம அந்த வைவிங்கை டிஃபீட் பண்ணால் தான் அந்த அம்பெல்லாம் செய்ய முடியும் நண்பர்களே. முதல்ல ஒரு வைவிங்கை எப்படியா டிஃபீட் பண்ணிக்கணும், அதுக்கடுத்து பார்த்துக்கலாம். ஆனால் வைவிங்க்கு வந்து எண்டர் ட்ராகன் அளவுக்கு உயிர் இருக்கும். அதனால டேஞ்சர் தான். அந்த பாய் அவனை அடித்து காலி பண்ணுறது கஷ்டம் தான். எண்டர் ட்ராகன் அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் இருக்கும். அவனையும் நம்ம டேஞ்சர் தான் இந்த பையன். அதனால் இவன்கிட்டையும் நம்ம சீக்கிரம் டக்குன்னு இவனே அடிச்சு முடிக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், நிறையாவது கிராஃப்ட் பண்ணுறதுக்கு இருக்குது விஷயங்கள். ஆனால் நம்மளால் இப்போதைக்கு கிராஃப்ட் பண்ண முடியாது. எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வைவிங் ஹார்ன்ஸ்னு ஒன்று, இதெல்லாம் நம்ம வைவிங் அடித்தா தான் கிடைக்கும். அதுக்கடுத்து இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வைவிங் ஆக்ஸு, இது ஒன்றும் தேவையில்ல ரொம்ப. அதுக்கடுத்து மிச்சபடி எல்லாமே நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்க தான் நண்பர்களே. நமக்கு வேணும். இன்னும் நம்ம நிறைய லூட் எடுக்க வேணும். ஆனால் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலமையில இருக்கிறோம். ஓகேவா? வேறு என்ன செய்கிறது சொல்லுங்கள். நம்மளுடைய நிலமை அந்த நிலமையில தான் இருக்குது. ஏன்னா இந்த கரடி பாய்ஸால் தான் எனக்கு இப்போ ப்ராப்ளமே. கரடி பாய்ஸ் தான். அவனுங்களை அடித்தாலே போதும். அதுக்கடுத்து இந்த கத்தியெல்லாம் கிராஃப்ட் பண்ணோம். இந்த கத்தி கிராஃப்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லலாம் ஒரு விஷயத்தில். ஓகே, இப்போதைக்கு இந்த 4 கத்தி வச்சு தான் இந்த கத்தி செய்ய முடியும்னு நினைக்கிறேன். இதுக்கு 20% அட்டாக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அதெல்லாம் செய்வோம் நண்பர்களே பொறுமையாக. ஆனால் ஒவ்வொரு கத்தி வந்து எப்படி தெரியுமா, ஒன்று வந்து விதரை டிஃபீட் பண்ணணும் ஒரு கத்தி எடுக்கிறதுக்கு. அதுக்கடுத்து இன்னொரு கத்தி வந்து பார்த்துட்டிங்கன்னா எண்டர் ட்ராகனை டிஃபீட் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பாஸ் மாதிரி உள்ளவங்கலாம் டிஃபீட் பண்ணாலும் ஒவ்வொரு கத்தி கிடைக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து நிறையா மான்ஸ்டர்ஸ்லாம் உண்டு. நைட்லாம் ஸ்பான் ஆவானுங்க. அதெல்லாம் அவங்களுக்கு காமிக்க போக இப்போதைக்கு நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. டே கரடி வந்துட்டான் பாருங்க எப்படி ஒரு அடி அடிச்சா எவ்வளோ உயிர் குறைஞ்சிச்சுன்னு. 3 உயிர்கிட்ட குறையுது. இன்னொரு அடி அடிச்சான் அவ்வளோதான். நம்மளுக்கு பாதி உயிர் 4 உயிர், திரும்ப 4 உயிர்கிட்ட குறைச்சிட்டான்னு நண்பர்களே. இவன்கிட்ட சும்மாவே ஒம்பச்சிக்க கூடாது. சரி ரைட்டு, இப்போ தள்ளி போய் 2 பிளாக்கை போட்டு இவனை முடிச்சு விட்டுருவோம் நண்பர்களே. ஏன்னா இல்லைனா இவன் நம்ம வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது வந்து சும்மா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்பான் பாய். வீட்டை பக்கத்துலேயே நிறையா ஸ்பான் ஆகுதானுங்க நண்பர்களே. என்ன பண்ணனே தெரியலை. இவன் என்ன ஒன்றுன்னா அங்கேருந்து வைவிங்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிலமை ரொம்ப கவலைக்கிடன்னு ஆயிடும். ஏன்னா பயங்கரமாக தூக்கி போட்டு 2 பேருமே மிதிக்கிறானுங்க. அதனால தான். டேய் மண்டையா, சீக்கிரம் செத்து போடா. எவ்வளோ தான் லைஃப் இந்த அயன்கோலம் மாதிரி இவனும் ரொம்ப நேரம் அடி வாங்குறான். நமக்கு அதான் கடுப்பாக வருது. அயன்கோலம் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு அயன்கோலமுக்கு பாதி ஹெச்பி இருக்கும்னு நினைக்கிறேன் அவனுக்கு. ரைட் நண்பரே, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த வைவிங் அங்கே தனியாக போய் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். அதனால் நம்ம இங்கே தள்ளியே வந்தாச்சு. அங்கே எனக்கு தெரிஞ்சு அந்த வில்லேஜர் என்பிசிஸ் அடிச்சுக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த என்பிசிஸ் வந்து சும்மா ஃபியராக சுற்றிட்டு இருப்பானுங்க, பயந்தாங்கொழிங்க. வேறுபடி அவனுங்க ஒன்றுமே செய்ய மாட்டானுங்க. அவனுங்க வேலையை என்னென்னா யார்கிட்டயா அடி வாங்கி சாகுறது தான். பாவம் செய்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இப்படி கோடிங்கில் இருக்குது வித்தியாசமான இது. ரைட்டு, அந்த துரத்திக்கிட்டு இருக்கானா, ஏதாவது பண்ணிட்டோம், நமக்கு என்ன செய்ய முடியும். ரைட்டு, இப்போதைக்கு நம்ம வீட்டை பார்த்து கிளம்புவோம். அடுத்து இவன் இடத்துல லூட் எடுத்தாச்சு. ஓரளவுக்கு டீசெண்டான லூட் கிடச்சிது. நல்ல லூட்டுன்னு சொல்ல முடியாது. ஃபயர் வைவிங் இடத்துல ஆனால் இதோட நல்ல லூட்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா அவன் வந்து ரொம்ப டேஞ்சரு. இவனை வந்து நம்ம ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். அதனால் இவனை முதல்ல டிஃபீட் பண்ணி ஒருத்தனை டேம் பண்ணணும் நண்பர்களே. வீட்டு பக்கத்தில் வேறு இருக்கானா, நம்ம டேஞ்சரு. வேறு இவனை முடிச்சு விட்டோம்னா நல்லது தான். ஆனால் இவனை முடிக்கிறதுக்கும் நம்ம கொஞ்சம் அப்கிரேட் ஆகணும். எதுக்குனாலுமே அப்கிரேட் ஆகே ஆகணும், இல்லைன்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சிச்சு. இப்போதைக்கு கோல் இருந்துச்சு, கொஞ்சாண்டி கோல் எடுத்து இப்போ தேவையானலாம் பில்டு பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா வில்லேஜ் பக்கத்தில் ஒரு வைவிங் இருந்தால் பார்த்துக்கிங்களா, ஃபயர் வைவிங்கு. அவன் பக்கத்துலேயே பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு வைவிங்கும் இருக்கிறான், நான் பார்த்தேன். அதுக்கடுத்து இந்த ஃபயர் வைவிங்கை போய் களைச்சி விட்டு வரலான்னு இருக்கிறேன். ஏன்னா அவன் அட்டாக் எவ்வளோ பவராக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரே அட்டாக்கில் நம்மளை அந்த ஃபயர் பால் போட்டால் கொண்டுருவான்.
ஆனால் நம்ம வந்து ஃபயர் பாலில் அடி வாங்காமல் அவன்கிட்ட அடி வாங்கி பார்ப்போம் எந்த அளவுக்கு பவராக இருக்கான்னு. ஓகேவா? ரைட். இப்போ அவனை எந்திரிச்சாச்சு. அந்த இடத்துல இன்னொரு வைப்புங்க இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா? 2 பேருக்கு சண்டை முட்ட முடியுதான்னு நம்ம போய் பார்ப்போம். ஏன்னா இவனுங்களுடைய இதுவே அக்ரஸிவ் தான். நான் வரான் பாருங்க. நல்லா பொறுமையாக தான் வந்துட்டு இருக்கான். வரட்டும். ஓகேவா? நம்ம வந்து இப்போதைக்கு ஆஹா பயங்கர ஃபாஸ்ட்டாக வரான் நண்பர்களே. பாருங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரான்னு. வந்துட்டான். டேய் வந்துட்டியாடா பக்கத்தில்? அடப்பாவி வந்துட்டான் பாருங்க. அவ்வளோதான். டேய் தூக்கி அடிச்சிட்டான். ஐயையோ! டேய் நீ எந்திரிடா. நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு சாவுங்கடா சீக்கிரம். எனக்கு அதில் ஒரு லூட் ஏதாவது கிடைக்கும். ஓகேவா? ரைட்டு. ஒரு அம்பு எப்படியா செய்யணும் நண்பர்களே. அம்பு செஞ்சால் தான் இந்த வயலெல்லாம் போட்டு போய் இழுக்க முடியும். ஏன்னா அடுத்து இன்னும் இவனுங்ககிட்டலாம் அடி வாங்கி சாகுறதே வேலையாக இருக்கக்கூடாது. ஏன்னா இவனுங்ககிட்ட அடி ஐயையோ! எங்கேருந்தோ வருது பாருங்க வெடிகுண்டு. அடப்பாவி! ஏன்டா ஏய் பொறுமையாக இருங்களேன்டா. இன்னொருத்தர் சுட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ரைட்டு. இப்போ அவனுங்க 2 பேரும் சண்டை போட்டாலும் வாய்ப்பு இருக்குது சண்டை போடுறதுக்கு. விக்கி பாய்ஸ் என்றா அப்படின்னு இருக்கீங்க. உயிரெலாம் காட்டுது பார்த்தீங்களா? இந்த மோடும் போட்டு விட்ருக்கேன். உயிரும் காட்டும். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா அவனை அந்த இடத்துல கொண்டு போய் விட்டதுனால நம்ம இந்த இடத்துல வந்து லூட் அடிக்கிறதுக்கு வந்துட்டேன் நண்பர்களே சுற்றி. ரைட்டு. இங்கே என்னடா கிடைக்கிது? போன் கிடச்சிருக்கு. கொஞ்சம் அயன் கிடச்சிருக்கு. சூப்பரு. கோல்டன் ஆப்பிள். இதை எடுத்துக்கடா. கோல்டன் ஆப்பிள் ஏன்டா கீழே போடுத? அந்த லேண்ட் வைவனில் பார்த்துட்டிங்கன்னா 2 செஸ்ட் பிளேட் தான் இருக்கும். அவனு செஸ்ட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 செஸ்ட் இருக்குது. ரைட்டு. ஒரு டைமண்ட் கிடச்சிருக்கு நண்பர்களே. செம. நமக்கு வந்த வரைக்கும் சூப்பரு. ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்குன்னே சொல்லலாம். ரைட்டு. அடுத்து தேவையான கொஞ்சம் கோல் கிடச்சிருக்கு. சூப்பரு. இந்த கோலையும் எடுத்து போடுவோம். நேம் டேகு ஆனால் ரேர் தான். பரவாயில்ல. ஓரளவுக்கு எல்லாமே டீசெண்டான லூட்டாக தான் கிடச்சிருக்கு. அவ்வளோ ஒன்றும் கேவலமானலாம் ஒன்றும் கொடுக்கல. சூப்பரு. 2 டைமண்ட் கிடச்சிச்சு. கொஞ்சம் போனு ஒரு நேம் டேக் இன்னொன்னாடா. ஏடா எத்தனை தான்டா கொடுப்பீங்க? ஒன்று வச்சுருக்கதே பெரிய விஷயம். இன்னும் எதெல்லாம் வச்சுருக்க சொல்ல போகிறானுங்களோ. ஓகே. இப்போதைக்கு அந்த பைக்கில் தூக்கி போட்டுருவோம் நண்பர்களே. நமக்கு தேவையில்லாத எல்லாத்தையுமே. ஏன்னா அந்த பை வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பரவாயில்ல. கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இதை கொடுத்துருக்கானுங்க மைண்ட் கிராஃப்ட்டு. அது வரைக்கும் அவனுங்களை பாராட்டணும். இவன் இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பிகினிங்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா லூட்டெல்லாம் நல்லா கேரி பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஆனால் வெயிட்டு தான் கொஞ்சம் ஸ்பேஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் பரவாயில்ல. இதுவே அதிகமான ஸ்பேஸ் தான் நான் சொல்லுவேன். கம்மியான ஏன்னா நம்ம பிகினிங்கில் ஒன்றும் அவ்வளோ லூட்ஸ்லாம் ஒன்றும் வச்சுருக்க போகிறதில்ல. அதனால் சூப்பர்னே சொல்லுவேன். ரைட்டு. இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் நண்பர்களே. வீட்டுக்கு போயிட்டு அடுத்து இன்னும் நிறையா வேலைகள்லாம் இருக்குது. வீட்டை கொஞ்சம் பில்டு பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக சுற்றிக்கிட்டு இருக்கான் அந்த கரடி பாய் உங்கள்கிட்ட. டேய் மண்டையா அந்த பையனை போய் ஏன்டா டேய் பாருங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கானு. இந்த கரடி ஒரே ஃபாஸ்ட்டாக இருக்கான். ஏன்னு தெரில. அவ்வளோ வெறி நம்மளை பிடிச்சி கடிச்சு வைக்கணும்னு. ரைட் நண்பர்களே. அந்த கரடி பாய்கிட்டேருந்து தப்பிச்சு ஒரு வழியாக வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். ஏன்னா நான் போய் அவனை அடிக்கலான்னு போய் செருப்படி வாங்கினா ஆரம்பித்தோம். ஓகே. இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா இது இருக்குது கிராஃப்ட் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போலாம் கொஞ்சம் காமிச்சோம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காமிக்கிறேன். ரைட்டு. டைமண்டு பிளாக் வேணுமா? இண்டா இருக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை பிளாக்லாம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ட்ரேடண்ட்டை வந்து நிறையா செய்யலாம் ட்ரேடண்ட்டை வச்சு. அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? அடுத்ததில் ட்ரேடண்ட் ஃபார்ம்லாம் கிட்டணும் நண்பர்களே. அதுக்கடுத்து இன்னொன்று நெதரைட் இதுன்னு ஒன்று இருக்குது. நெதரைட் அட ஐயோ வாயில் வர மாட்டேங்க. நேரம் பார்த்து மறந்து போச்சு நண்பர்களே. நெதரைட் இதை வச்சு செய்யணும். அதான் கிராஃப்டிங் டேபிளில் நெதரைட் என்சான்மெண்ட் டேபிள் ஞாபகம் வந்துடுச்சு. நெதரைட் என்சான்மெண்ட் டேபிள்னு ஒன்று இருக்குது. அதையும் பார்த்துக்கணும் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளால் ஒன்று கிராஃப்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கையில் இருக்குது. அதை வச்சு கிராஃப்ட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இது ஓரளவுக்கு இது வந்து விதர் வைவன் டேகரான். எனக்கு தெரிஞ்சு இது வந்து வெதரோட எஃபெக்ட் கொடுக்கும். இதில் மட்டும் இல்லை 6 டேமேஜ். ரைட்டு. இவனை வந்து முதல்ல இவன் தான் நம்மளுடைய பலியாடு. லேம்பரு இங்கே நின்றா. ரைட் நண்பர்களே. இவன் லேமாவை அடித்தாச்சு பாருங்கள். கொஞ்சம் வெதர் எஃபெக்ட் கொடுக்குது. ரொம்ப உயிர் குறையலை. பட் ஓரளவுக்கு டீசெண்டாக உயிர் குறையுது நண்பர்களே. ஓகேவா? மண்டையா செத்துப்போ. அவ்வளோதான். சும்மா வந்து இங்கே ஷேட்டை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அவ்வளோதான் நண்பர்களே. முடிச்சு விட்டாச்சு. இவனையும் லைட்டாக ஃப்ளையிங்களே அடிச்சாச்சு. இவன் ஓகே. ஆனால் கரடிக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு ஹெச்பி அதிகமாக இருந்துச்சு நான் பார்த்தேன். அதனால் கரடிக்கிட்ட வந்து இது ஒப்பேராதுன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போதைக்கு தேவையான அளவுக்கு சோறுலாம் நம்ம கையில் வந்து சாப்பாட்டுக்கெலாம் நம்ம பஞ்சமே இல்லைன்னு நண்பர்களே. நினச்ச இடத்துல போகிறோம். கேரட் எடுக்கிறோம், ஆனியன் எடுக்கிறோம், சாப்பிட்றோம். அவ்வளோதான். ஓகேவா? மிச்சப்படி நமக்கு எதுவுமே தேவையில்ல. அதுக்கடுத்து நிறைய வெஜிடபிள்ஸ் கேபேஜெலாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கணும் எங்கே இருக்குன்னு. அதுக்கடுத்து கேபேஜ் சீடெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வளர வைக்கணும் நண்பர்களே நிறையா. அதுக்கடுத்து ஆனியன். ஆனியன்லாம் நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு நேச்சுரலே கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓரளவுக்கு அந்த இன்னும் நிறைய கரடி நம்ம வீட்டு பக்கத்தில் மட்டும் கரடி பாய்ஸ் மட்டும் கூட்டமாக பண்ண வரானுங்க.
இன்னும் வீடை வேறு கொஞ்சம் கட்டி முடிக்கலாம் நண்பர்களே. கம்மியான அளவில் தான் கட்டியிருக்கேன். அதுக்கடுத்து வீடை கட்டியாச்சு. ஓரளவுக்கு டீசெண்டாக கட்டிட்டு நமக்கு தேவையான லூட் எல்லாத்தையும் உள்ளே அள்ளி போட்டுட்டு இருந்தேன். திடீர்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா கரடி பாய் நம்மளை போட்டு தள்ளிட்டான். எங்கேருந்து வந்தான்னு தெரில. நம்மளை சட்டுன்னு ஒரே அடியில் அடிச்சுட்டு போயிட்டான். பரவாயில்ல. அதுக்கடுத்து நம்ம பெட்டை வந்து ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணாமல் கஷ்டப்பட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்து செருப்படி வாங்கி அவன்கிட்ட செத்து போயிட்டேன். ஏன்டா எத்தனை வாட்டி தாங்க அடிப்பீங்க? கால்னாலே அடிக்கான். அதான் செருப்படின்னு சொன்னேன். காலிலே ஒரு அடி ஷட்டுன்னு அடிக்கிறான். 2 கடி அடிக்கிறான். டேய் மண்டையா வாடா, பாருங்க எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டு வந்து அடிக்கிறானே. டேய் மண்டையா பாவம்டா நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டான். நான் கதவை பூட்டிட்டேன். ஏன்னா இன்னொரு கரடி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இதோட கஷ்டம். அதான் அதுக்கடுத்து மெதுவாக அடிச்சுக்கிட்டு இருந்தேன் நண்பர்களே. வேறு வழி இல்லை. இவனை இப்படியே மெதுவாக அடித்து தான் கொல்லணும். இந்த வீடியோலாம் நம்ம ஒன்றுமே உருப்படியாக செய்யலை. உண்மை தான். இந்த வீடில் லைட்டாக கட்டியிருக்கோம். இந்த வீடு நல்லா தான் நண்பர்களே. இந்த அளவுக்காவது செஞ்சுருக்கோமே அட பாவி. டேய் கொஞ்சம் பேச விடேன்டா. டக்குன்னு அடித்து முடிக்காதடா. ஓகேவா? டேய் செத்து போடா சீக்கிரம். வேறு நண்பர்களே, கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வழியாக அவனையும் போட்டு தள்ளிட்டு கதவெல்லாம் வீட்டுக்கிட்ட வச்சிட்டு இருந்தேன் நண்பர்களே. கதவெல்லாம் வச்சுட்டு பார்த்தா நம்ம வீட்டு பக்கத்தில் இன்னொரு கரடி பாய் வந்துட்டான். அவன்கிட்டருந்து தப்பிக்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே தான் போகணுன்னு சொல்லி போனேன். அங்கே என்ன நடந்துச்சு அந்த கொடுமையை நீங்கள் பாருங்கள். முதல்ல வீட்டுக்குள்ளே போயாச்சு. நான் போயிட்டு எல்லா கதவையும் மூடிட்டேன். டேய் மூடுங்கடா. வந்துட போகிறான். மூடியாச்சா? இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு கரடி வரப்போகிறான்னு நினைக்கிறேன் எங்கேருந்தோ. ஏன்னா அவன் சத்தமும் கேட்குது. இன்னொரு கரடி வந்தால் அந்த வந்துட்டான் பார்த்தீங்களா, வந்துட்டானுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான் நண்பர்களே. நம்மளால் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் முடிஞ்சுது. அட வேறு இவனுங்க வேறு கதை உடைக்கிறானுங்க. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டுருவான்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்கள்கிட்ட விடைபெறுவது ஐஎச் கேமிங். அதுக்கு முன்னாடி இந்த கரடிகிட்ட சாகக்கூடாதுன்னு நம்ம வேண்டிக்குவோம். ஓகேவா? டேய் வெளியேந்துடாதீங்க மண்டையான். உள்ளேன்றுங்க. அவ்வளோதான், உடச்சிட்டு வந்துட்டானுங்க நண்பர்களே. இனி நம்மளோட சோழி முடிஞ்சு. ஓகே பாய். See you.